நாக்கு கடித்து அவர் வந்து மிரட்டுனது ஒரு அமைச்சரை, அது ஜெயலலிதா மிரட்டுனதா பிரச்சாரம் பண்ணி அது அப்படியே அவருக்கு எதிர்நிலை திரும்பி அதுக்கப்புறம் வந்து அவர் சன்னஞ்சன்னமாக மெல்ல 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 தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை இறந்ததை இந்த தமிழகமே பார்த்தது. அதுக்கு பின்னாடி பார்த்தா எப்படி பார்த்தாலும் விஜயகாந்த் எழுந்து வருவார்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி அவருடைய அரசியல் சரிவு ஆரம்பிக்குது. அந்த சரிவுக்கு பின்னாடி அவருடைய உடல்நல குறைவு தான் காரணமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு வந்து அவர் அப்படியே இருந்து அடுத்த நிலையில் அவர் வந்து அந்த வீச்சோடவே பேச ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு, அதாவது கலைஞரும் இல்லாத ஜெயலலிதாவும் இல்லாத அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக வந்து இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாமாக்கி திமுக தேமுதிக அப்படிங்கிற அடிப்படையில் நின்றுக்கலாம், அல்லது அதிமுக தேமுதிக நின்றுக்கலாம். திமுக தேமுதிக அதிமுக மூன்றில் எது மூணாவது இடத்துக்கு போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டாவது முதல் இடத்துக்கு விஜயகாந்தோடைய தேமுதிக வந்து